Hi friends, வணக்கம். என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா குதூகலமா இருப்பீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இந்த நிகழ்ச்சி உங்கள் ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம். சரி, எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு டாக்டர் என்ன மாதிரியான விஷயங்கள் பத்தி பேச போறாரு, என்ன மாதிரி தீர்வுகள்லாம் நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதே யோசனை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ நம்ம டாக்டர் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம்ங்கறத கேட்டலாம். சொல்லுங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சிரிப்புலயே தெரியுது டாக்டர் இன்னைக்கு கொஞ்சம் தெம்பா இருக்காரு போல. என்ன டாக்டர், ஏதாவது ஸ்பெஷலா நீங்க ஏதாவது மருந்து சாப்பிட்டு வந்தீங்களா? இல்ல எப்போதும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கணும். மருந்தே உணவு, உணவே மருந்து. ஓகே, சரி சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்து பேச போறோம்? இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற ஒரு ட்ரபிள் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி இல்லாமலே நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கோ வந்துருமோ அப்படின்ற பயமும் இருக்கு. முதல்ல இந்த நரம்பு தளர்ச்சினா என்னங்கறத பத்தி சொல்லிடுங்க. நரம்பு தளர்ச்சிங்கிறது மெயின் காரணம். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டா செக்ஸுவல் வீக்னஸ் ஏற்படும். ஓகே. ஆண்மை குறைவு ஏற்படும். அந்த ஆண்மை குறைவு அதாவது ஆண்மையை அதிகமா சீரழிக்கிறதுனால, விந்து சக்தியை அதிகமா இழக்கிறதுனால ஆண்மை குறைவோட சேர்ந்து நரம்பு தளர்ச்சி வரும். ரெண்டுக்குமே ரிலேஷன் இருக்கு. அதாவது நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு வரும், ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி வரும். ஓகே, நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. முத்து ஃப்ரம் திருவள்ளூர். முத்து ஃப்ரம் திருவள்ளூர். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன முத்துக்குலாம் எப்படி இருக்கீங்க? முத்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன ஒரு வெக்கம் முத்துக்கு, சொல்லுங்க என்ன பிரச்சனை? மேடம், எனக்கு வயசு 29. 29. ஓகே மேடம், இப்போ நான் லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகாதனால வீட்டுல கல்யாணம் சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தள்ளி போட்டுன்னு இருக்கேன். ஓகே, லைஃப்ல செட்டில் ஆகாததுனால நீங்க கல்யாணத்தை தள்ளி போடுறீங்க. ஆமா. சரி, வீட்டுல எல்லாம் கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க, நான் தள்ளி போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் தான் நீங்க பண்றது. சொல்லுங்க. நான் பகல்ல இப்போ என்ன ஏதாவது மூவி பாக்குறதுனாலயோ இல்ல ஏதாவது லேடிஸ் பாக்குறதுனாலயோ நைட்ல எனக்கு இந்த கை பழக்கம் அந்த மாதிரி இருந்தது. சமீப முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் உடம்பு ஹெல்த் இஷ்யூ பிரச்சனைனால நான் சமீபமா ஒரு 2 மாசமா தள்ளி போட்டுன்னு இருக்கேன். அந்த கை பழக்கம் இல்லாம இருக்கு. ஓகே, நல்ல விஷயம் தானே. இப்ப அதுக்கு என்ன பிரச்சனைங்கறீங்க? நைட்ல ரொம்ப கஷ்டப்படுறேன் மேம் அதுக்கு. ஓகே ஓகே, கை பழக்கம் பண்ணாதனால நைட்ல ரொம்ப கஷ்டமா இருக்குங்கறீங்க. அது எப்படி உங்களுக்கு வலி வருதா இல்ல எப்படி, அததான் சொல்லுங்க. வலி இருக்கு மேம். வலி இருக்கு. ஓகே, வலி இருக்கு. நீங்க அதுக்காக வேண்டிய மறுபடியும் நீங்க கைப்பழக்கத்துல ஈடுபடுறது இல்லையா? ஆமா. ஷியோர். ஓகே, உங்களுக்கு என்ன வயது? 29 சொன்னீங்க. ஆமா. ஓகே, எப்ப லைஃப்ல செட்டில் ஆகிறதா உத்தேசம் இருக்கு? இன்னும் 2 வருஷம். இன்னொரு 2 வருஷம் கழிச்சு அப்ப நிச்சயமா திருமணம் ஆயிடும். கண்டிப்பா. சரி, அப்ப உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இல்லாம இருக்கணும்னு சொல்லி நான் இப்பவே வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஓகே டாக்டர், சொல்லுங்க இவருக்கு உண்டான தீர்வு. ஒன்றும் இல்லை, இவர் மேரேஜ் நெருங்கிட்டு இருக்காரு, மேரேஜ் ஆகக்கூடிய டயத்தை நெருங்கிட்டு இருக்கிறாரு. அந்த கைப்பழக்கங்கிறது ரொம்ப கொடுமையான பாவமான பழக்கம் அல்ல, அதனால பயப்பட வேண்டாம். அதான் விட்டுட்டேன்றாரு. இந்த வலி இருக்கு, தொல்லை இருக்குன்றாரு, அதனால ட்ரபிள் ஏற்படுது அப்படின்றாரு. 10 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை அதை வெளியேற்றலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அதனால பாதிக்காது. அதே பழக்கத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது. தொடர்ச்சியா இது பண்ணா தொல்லை பண்ணும். இன்னும் கொஞ்ச நாள் தான், 29 வந்துட்டாரு, 30 31ல மேரேஜ் பண்ணிட்டு வர, 30க்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லது, நல்லா இருக்கும், ஒன்னும் பாதிக்காது. அதனால ஃபுட் எப்போதுமே திட உணவு அவசியமா தேவை. குறிப்பா இது மாதிரி உள்ளவங்க ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், கீரைகள் நிறைய எடுத்துக்கணும். கீரைகள்ல இந்த எனர்ஜி நிறைய இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் நீங்க கால் பண்ணும்போது பயப்படவே வேண்டியதில்லை. நீங்க நிச்சயமா நம்மளுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் எல்லாமே டாக்டர் தீர்த்து வைக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாத்துலாம். ஹலோ, வணக்கம். ஹாய். பாத்தீங்களா, நீங்க பண்ற முதல் தப்பு உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணியாச்சா? ஓகே, சூப்பர். ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது மேடம். உண்மையிலே நீங்க ரொம்ப அருமையா இருக்கீங்க. நல்ல ப்ரோகிராம் சூப்பரா பண்றீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ராஜா மேடம். ஓ, ராஜா. ஓகே, என்ன ராஜாக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம், என்ன பிரச்சனை? ராஜாக்கு சந்தேகமோ இல்ல பிரச்சனையே வரக்கூடாது, தப்பாச்சு அது. இல்ல மேடம், நம்ம 24 ஆகுது. சரிங்க, நல்ல விஷயம். கொஞ்சம் கைப்பழக்கம், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ் உண்டு, அதிகமா கிடையாது.
ட்ரிங்க்ஸ் கைப்பழக்கம் எல்லாம் இருக்கு. ஓகே, ட்ரிங்க்ஸ் வந்து எப்பயாவது ஒரு தடவையா இல்ல அது எப்படி? இல்ல பீர் தான் அடிக்கிறோம். ஓகே, உடம்ப குளிர்ச்சி படுத்திருக்கிறதுக்கா? ஆமா ஆமா, குளிர்ச்சி படுத்திருக்கேன், பீர் தான் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பீரா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் குடிக்கிறது தப்பு, வெறும் தண்ணீரை தவிர்த்து ஜூசஸ் தவிர்த்து. சரிங்க மேடம். ஓகேங்களா? சரி, கைப்பழக்கம் எத்தனை வருஷங்களா இருக்கு இல்ல எத்தனை மாதங்களா இருக்கு? 19 வயசுல இருந்து இருக்கு கைப்பழக்கம். ஓகே, ரொம்ப சூப்பர். கை ரேகை இருக்கா? கை ரேகெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா இல்லையா? சரிங்க சரிங்க. இதுக்கு வந்து நீங்க ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா, இது மேரேஜ் ஆகும்போது எதுவும் ப்ராப்ளம் வருமா? டாக்டர் நிச்சயமா நிச்சயமா கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இந்த வயசுல கைப்பழக்கங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமா வச்சுக்கிட்டா பாதிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் இருந்தா பாதிக்காது. ஆனா இன்னொரு பழக்கத்துக்கு சொல்றாரு பாருங்க, ட்ரிங்க் பழக்கம். அது என்னுடைய கருத்து என்னன்னா, சுத்தமா அது யாருமே இந்த ஸ்மோக் பழக்கம், ட்ரிங்க் பழக்கம், இந்த பாக்கு போடுற பழக்கம் இதெல்லாம் சுத்தமா விட்டுறது நல்லது. என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு ஜாலிக்காக ஆரம்பிக்கிறேன்றதுதான் அவங்களுடைய வாழ்க்கைய முழுமையா அழிச்சிடும். அதாவது இப்ப தெரியாது, அதனுடைய ஃபியூச்சர்ல அதனுடைய பாதிப்பு ரொம்ப இதா இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிரும். இப்ப கட் பண்ணிட்டா நல்லா பண்றாங்க. எனக்கு வந்து உடம்பு குளிர்ச்சிக்காக எல்லாம் பண்றேன் அப்படின்லாம் சொல்றாரு. குளிர்ச்சிக்காக பீர் சாப்பிடணுங்கிறத விட மோர் சாப்பிட சொல்லுங்க. ஓகே, மோர் சாப்பிட சொல்லுங்க, ஜூஸ் சாப்பிட சொல்லுங்க. மோர் சாப்பிடுங்க, பீர் வேண்டாம். அது குளிர்ச்சிக்கு பீர் செட் ஆகும். சும்மா அது வந்து அவங்க ஒரு மனசாந்திக்கு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது, அது வேண்டாம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. ராஜா, நீங்க நிச்சயமா வந்து பீர் பழக்கம் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா ராஜபோக வாழ்க்கை தான் உங்களுக்கு. சோ அதனால டாக்டர் சொல்ற விஷயங்கள்லாம் கடைபிடிங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம். டாக்டர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. துரை, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறது யாரு? துரை. துரை, எப்படி இருக்கீங்க துரை? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன துரைக்கு என்ன பிரச்சனை? அன்பு சகோதரர் டாக்டர் அவர்களுக்கும் என் அருமை அக்கா மகளுக்கும் என் வணக்கம். அக்கா மகள் எப்பத்துல இருந்தீங்க இந்த சொந்தம்லாம்? ஓகே, சரி சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைய சொல்லுங்க. பிரச்சனை இல்லை மேடம். இப்ப வந்து ஒரு மனைவி கூட இருப்ப, எனக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆகுது. மனைவி கூட வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை செக்ஸ் பண்ணா அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நீங்க எத்தனை முறை பண்றீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எத்தனை முறை வந்து உடல் உறவு வச்சுக்கிறீங்க? ஒரு 3 times. 3 times ஒரு நாளைக்கா? ஆமா, ஒரு நைட்ல மட்டும்தான். நைட்ல மட்டும்தான். ஓகே, 3 வேளை சாப்பிடுறீங்களோ இல்லையா? ஆனா 3 வேளை வந்து இதை மட்டும் கரெக்டா செஞ்சிடுறீங்க. அப்புறம் என்ன பண்றது, வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் தானே. கரெக்ட் தாங்க. அப்புறம் என்ன பண்றது பின்ன, நைட்ல மனுஷன் ஆனா கொஞ்சம் தூங்கணுங்க. நைட்ல எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்க முடியுமா? தூங்குறது எப்படி விடிஞ்சிருமோ? அப்படி இல்ல இல்ல ஓரளவுக்கு காலையில தானே மேடம் தூக்கமே வருது நல்லா. ஓகே ஓகே. ஓ, வேலை செஞ்சாதான் நல்லா தூக்கம் வருது. நல்லா தூக்கம் வருது. வேலைக்கு போறீங்களா? போறேன் மேடம். அதாவது நீங்க செஞ்சிட்டு இருக்க இந்த வேலையை பத்தி கேக்கலங்க, ரெகுலரா நீங்க போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை கேட்டேன். அப்படி இல்ல, சம்பாதிக்காத வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஓ, சம்பாதிக்கிற வேலைக்கு எல்லாம் போயிட்டு தான் இருக்கீங்க. சரி, நைட்ல வந்து இந்த ஒரு டபுள் டியூட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே சரி. உங்களுடைய வைஃப்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி வந்து உறவு வச்சுக்கிறீங்க இல்லையா? 3 முறை உறவு வச்சுக்கிறதா சொல்றீங்க. சோ அப்படிங்கும் போது உங்க வைஃப்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்ல வலி இருக்குன்னு ஏதாவது சொல்றாங்களா? இல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அவங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருக்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, பட் இப்போ வந்து அப்புறம் அப்படியே பழகி அவங்களும் வந்து உங்களுடைய வழிக்கு வந்துட்டாங்க. வழிக்கு வந்துட்டாங்க. ஓகே ஓகே. உங்களுடைய அன்புலயும் பாசத்துலயும் அதுலயும் வந்து வழிக்கு விழுந்துட்டாங்க கொஞ்சம். அப்படிங்களா? சரி, உங்களுக்கான தீர்வு டாக்டர் கிட்ட கேட்போம். சொல்லுங்க டாக்டர். இவர் வந்து என்னன்னா வந்து திருமணம் ஆயிடுச்சு. எத்தனை வயசு ஆகுது அவருக்கு? வயசு என்ன ஆகுதுங்க? 30 ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 30 வயசு. அதாவது இப்ப திருமணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுதுன்றாரு. அதனால 1 வருஷத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா இதே நீடிக்க கூடாது, இதே நிலைமை நீடிக்க கூடாது. கொஞ்சம் ஆசை சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற ஒரு 1 or 2 years இருக்கலாம் அந்த பழக்கம். ஆனா நாளடைவில் இதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். 2வது, இதுக்கு தகுந்த உணவு முறைகள் நிறைய இருக்கு. இந்த அதாவது இந்த செலவழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விந்து சக்தியை 3 தடவை உடல் வச்சுக்கிட்டோம்னா 3 தடவை நம்மளுடைய விந்து சக்தியை இழக்கிறோம். அப்படி இழக்கும் போது அதை திருப்பி மீண்டும் பெற்றுக்கொள்ள தெரியணும். அப்படி பெற்றுக்கொள்ளலைன்னா
அது வறட்சியை கொடுக்கும், உடம்புக்கு தேவையான ஹெல்த்தி குறைவை கொடுக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு சாதாரணமா அவங்க உணவுகள்லயே கீரைகள் நிறைய அடிக்கடி கீரைகள் எடுத்து, அதாவது அரைக்கீரை. இதுல ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு, பாடி காட்டுறேன் பாருங்க. தாளி முருங்கை தலை தூது நம்பசலை வாளில் ஒரு கீரையும் நெய் வார்த்துள்ளி லாலியன விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்கள் எல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி கேள். இது வந்து தாளிக்கீரை, அரைக்கீரை, பசலைக்கீரை, தூதுவளைக்கீரை, சிறுகீரை, இது மாதிரி கீரைகள்ல ஏதாவது ஒரு கீரையை இப்பதானே வந்து நீங்களும் பாடலாம்னு நிகழ்ச்சி முடிஞ்சது, அதுக்குள்ள டாக்டர் ஆரம்பிச்சுட்டாரு. பெரிய பாடல் இல்ல, இது மக்களுக்கு தேவையான பாடல். இது பெரும்பாலும் கீரைகளை எடுத்துங்கன்னு சொன்னா பெரும்பாலும் நாங்க என்ன சார் இலை கொலை இதெல்லாம் தின்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. ஆனா கீரைகள்ல அபரிதமான சக்தி இருக்கு. பொதுவா எனர்ஜியை சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த விரயத்தை பத்தி கவலை இல்ல. ஓகே டாக்டர், சரி, ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய சந்தேகம் தீர்த்திருக்கோம் அப்படின்னு நம்புறோம். சரி, நேர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு டோல் ஃப்ரீ நம்பர் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. நிச்சயமா வந்து நீங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர் கிட்ட இருந்து உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம். டாக்டர், ஹலோ, வணக்கம். ஹலோ, நான் கௌதம் பேசுறேன். சொல்லுங்க கௌதம், எப்படி இருக்கீங்க? பேர்லயே தம்முலாம் இருக்கு, தம்முலாம் அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லைங்க, பழக்கம் இல்ல. ரொம்ப நல்லதுங்க. என்ன வயசு, ஊர் சொல்லுங்க. நான் 24 கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, 24 கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை சொல்லுங்க. மேம், எனக்கு என்னோட ஆண் கோயில முன்தோல் வந்து விளையாம இருக்கு. ஓகே. ஆனா நேச்சுரலா மற்ற பசங்களுக்கு தான் விளைய இருக்கு. அதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சா? இல்ல மேம். என்ன வேலை பண்றீங்க? நான் ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன். ஓகே, ஐடில ஒர்க் பண்றீங்க. சரி, உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்போம். ஓகேங்களா? சொல்லுங்க டாக்டர். அந்த முன்தோல் வந்து ஃப்ரீயா வந்து போகணும். அது மாதிரி இருந்ததுன்னா உடல் உறவுக்கு இடைஞ்சல் இருக்காது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன உடனே எண்டுகோஸ் பண்றச்ச அந்த முன்தோல் வந்து அப்படி லாக் ஆயிட்டு திருப்பி வராதது மட்டும் இல்ல, அப்படியே தக்காளி மாதிரி அப்படியே வீங்கி போயிடும். அந்த கண்டிஷன்ல என்கிட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அது மாதிரி ஏற்படாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா அதை இந்த சுண்ணத் பண்றது சொல்றாங்கல்ல, அதே மாதிரி கட் பண்ணி ஆபரேஷன் பண்ணிக்கலாம். அது இப்ப எளிதா நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட இது மாதிரி இருக்கு, என்ன பண்ணிக்கலாம்னு யோசனை கேட்டுக்கலாம். அந்த கண்டிஷனை பொறுத்து. அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், இது மாதிரி என்னைக்காவது லாக் ஆயிடுச்சுன்னா ஐஸ் இருக்கு பாருங்க, ஐஸை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு ஆயில வச்சு இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா திருப்பி ரிட்டர்ன் ஆயிடும். ஓகே, என்ன மாதிரியான ஆயில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க? விளக்கெண்ணெய் மாதிரி உள்ளது. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த டோல் ஃப்ரீ நம்பரை வந்து அணுகுங்க. நிச்சயமா உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்ந்தும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். அடுத்த நேயர் பாத்துடலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜு மேம். ராஜு சேலத்துல இருந்து கால் பண்றோம். சரி ராஜு, என்னாச்சு ராஜுக்கு? எனக்கு வந்து ஸ்பேம் வந்து கொஞ்சம் எப்பயுமே கம்மியா தான் வருது. 24 டேஸ் ஆகுது. ஓகே. கை பழக்கம் வந்து 11th இருந்து இருந்தது. 11th இருந்து? ஆமா. ஓஎம்ஜி, சொல்லுங்க. இருந்தது. மோஸ்ட்லி நடுவுல நிறுத்திட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வண்டிய. அதனால இப்ப ஸ்பேம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வருது. அதை பத்தி பயப்படலாமா இல்ல எப்படி ஃபியூச்சர்ல கண்டிப்பா பிரச்சனை இருக்குமா? ஒரு நாளைக்கு நீங்க வந்து எத்தனை தடவை உங்களுடைய கைப்பழக்கத்துல ஈடுபடுவீங்க? இல்ல, ஒரு நாளைக்கு இல்ல, கண்டினியூ, அதாவது வீக்லி ஒரு 3 days. வீக்லி 3 days அப்படிங்கிற பட்சத்துல அப்படி இல்லைன்னா மற்ற டைம்ல ஒரு 20 days அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி. ஓகே. சாட்டர்டே சண்டே ஆனா லீவு இல்ல, அப்படிலாம் எதுவும். சரிங்க. அதுக்கே இவ்ளோ பயந்து இவ்ளோ பதட்டமா பேசுறீங்கிறதா எனக்கு புரியல. ரொம்ப பயப்படுறீங்க. உங்களுடைய கவலையை ஃபர்ஸ்ட் நீங்க நீக்கிடுங்க. அதுதான் டாக்டர் வந்து எப்பவும் சொல்ற ஒரு விஷயம். மனதுல இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையையும் நீக்கிடுங்க அப்படிங்கறதுதான். சரி டாக்டர், உங்களுக்கான தீர்வு என்ன சொல்றாருங்கிறத பாப்போம். சொல்லுங்க. என்ன வயசு சொன்னீங்க? 24 சொன்னாரு. 24. அதாவது நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த பழக்கம் இருக்குங்கிறது. சில பேர் என்ன செய்வாங்க, எனக்கு 30 வயசு ஆகுது, 28 வயசுலதான் அந்த பழக்கம் வந்ததும்பாங்க. அது தப்பு. இது ஓப்பனா உண்மையை சொல்றாரு. இவர் முடிஞ்ச வரை அவருக்கே தெரியுது இதனுடைய பின்விளைவு இதா இருக்குன்ட்டு, அதனால தெரியுது.
அதனால முடிஞ்ச வரை அவருக்கு விந்து உற்பத்தி ஆகக்கூடிய உணவுமுறைகள்ல ஒரு 2 உணவை நான் சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே சரியா வந்துடும். வெங்காயம், சின்ன வெங்காயம் அதை சின்னதா கட் பண்ணி நெய்யில வதக்கி சாப்பிடலாம், பால்ல காய்ச்சியும் சாப்பிடலாம். அதே மாதிரி ஓரிதழ் தாமரைன்னு ஒரு கீரை இருக்கு, இல்ல அது பொடியாகவும் கிடைக்குது. ஓரிதழ் தாமரை அத எந்த ரூபத்துல நமக்கு எப்படி பிடிக்குதோ பால்ல கலக்கி சாப்பிடலாம், இல்ல சும்மா தண்ணியில இது பண்ணலாம், எப்படி வேணாலும் அது பழக்கத்துல ஒரு அரை ஸ்பூன் ரெகுலரா காலை மேல. ஆனா சும்மா ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்டா பத்தாது, பல மாதங்கள் சாப்பிடணும். அவங்களுக்கு இருக்கிற எவ்வளவு தீவிரமா வந்து அவங்களுக்கு குணப்படுத்திக்கணும். குறைந்தபட்சம் பார்த்தா எவ்வளவு நாள் சாப்பிடலாம்? இல்ல இந்த எனர்ஜி எப்படின்னா லைஃப் ஃபுல்லா நமக்கு வேணும். ஏதாவது வெளியேற்றுறோம் திருப்பி வேணும், வெளியேற்றுறோம் வேணும். ஏன்னா இது ஆண்கள் உடலுறவு வச்சுக்கிற காலம் வர தொடர்ச்சியா அந்த எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கணும். அதனால அதை வந்து லைஃப் ஃபுல்லா நம்ம கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா தொடர்ச்சியா ஏதாவது ஒண்ணுல டச் இருக்கணும். அதுதான் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். பாதாம் பருப்பு எடுத்துங்க, பிஸ்தா பருப்பு எடுத்துங்க, சாரப்பருப்பு எடுத்துங்க, பேரிச்சம்பழம் எடுத்துங்க, அத்திப்பழம் எடுத்துங்க, உளுந்த திராட்சை எடுத்துங்க. இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு மாத்தி 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 இப்படி பழக்கத்திலே கொண்டு வந்தா மருந்துன்ற லெவலுக்கு போக வேணான்றது என்னுடைய யோசனை. கம்ப்ளைண்ட் இருந்தா டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட், இல்லைன்னா உணவு. ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நிச்சயமா உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும் நம்புறோம். நிகழ்ச்சியை பாருங்க, பங்கெடுத்துக்கங்க. அண்ட் நேயர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருங்கிறத பாத்துருவோம். கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர் வசந்தமாரி? மேம் என் பேர் வசந்தமதி. மதி, ஓகே. மதி வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? மதி மதி வசந்தமதி, ஓகே. வசந்தமதி மேம், எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம் என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்